சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு கமெண்ட் ஷோ. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் அரசுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு வாரமாக அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று இந்த தாக்குதல் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நாளைக்கு தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அதை பார்க்கலாம். இதை வச்சு தான் நிறைய கேள்விகள் வந்திருந்தது. முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நம்ம ஷோவில் பேசலாம். ஆமாம், அதில் ஒரு சில கேள்விகளுக்கு நம்மளால இதில் பதில் சொல்லலாம். ஸோ முதல் கேள்விக்கு போயிடலாமா? நிச்சயமா. முதல் கேள்வி காண்டிபன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு, போரால யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பொதுவா கேட்டிருக்காருன்னு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பதில் எடுத்துக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றதுக்குள்ள போகாம பொதுவா போர்னால யாரு அதிகமா லாபம் அடைவாங்க? போர்ல பயன்படுத்துறது என்ன? ஆயுதம் விற்கிற அந்த நிறுவனங்களோ அதை அதிகமாக விற்கிற நாடுகளுக்கு தான் இதுல பெரிய அளவுல லாபம் இருக்கு. ஏன்னா எல்லா போர்களையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா போர் எடுத்துக்குவோம். அதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உக்ரைனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? நாங்க இவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்து இவ்வளவு நிதி கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு எங்களுக்கு கைமாறா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி $500 பில்லியன் அளவுக்கு உங்களுடைய கனிம வளங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்குறாங்க. 500 பில்லியன்றது ஒரு அமௌண்டா உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த 500 பில்லியன் கனிம வளங்கள் வாங்கி அதை இன்னும் பல மடங்கு பெரிய அளவுக்கு இவங்க விற்பாங்க. அதனால 500 பில்லியன் கிடையாது, 1000 பில்லியனாக இருக்கலாம், 1500 பில்லியனாக கூட இருக்கலாம். ஸோ அதுல அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் இருக்கு. அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு உதவுறதன் மூலமாக மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு லாபம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் எந்தெந்த நாடுகள் அதிகமாக விற்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த போர்ல டைரக்டாக ஒரு லாபம் இருக்கும். இப்ப இருக்கிற ஆயுதங்கள்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் அடிப்படையில வந்துருச்சு. ட்ரோன் தாக்குதல்கள் அதிகமாக நடக்குது. இன்னொன்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லா நாடுகளுமே வலுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ட்ரோன் மூலமா நடக்கிற தாக்குதல், மிசைல் மூலமாக நடக்கிற தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் தடுக்கிறது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஸோ அதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்களோ அந்த நாடுகள் தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. இந்தியா S-400 அப்படிங்கிற ஒரு மிசைல் வச்சிருக்காங்க, ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் அயன் டோம் அப்படிங்கிற ஒரு உலகத்திலே சிறந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ போர்னுடைய தன்மையுமே மாறிக்கிட்டு வருது. அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனங்களும் புது புது ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. முன்னாடி உலக போர்கள் நடக்கும் போதெல்லாம் மனித படைகள் தான் அதிகமாக அதுல ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. அப்போ இந்த குண்டுகள் பயன்படுத்தப்படும், ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும். இப்போ இந்த டேங்க்ஸ் பயன்படுத்துவாங்க. இப்போ தங்களுடைய எல்லைகள்ல இருந்து மற்ற எல்லைகளுக்குள்ள ட்ரோன்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்துறத எல்லா நாடுகளும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆயுதங்கள்லாம் முக்கியமா இருந்தாலும் அதை சரியான ஒரு இடத்துக்கு ஒரு துல்லியமாக கொண்டு போய் தாக்குதல் நடத்த வேண்டிய அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜில எந்த நாடு அதிகமாக ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த நாடு இந்த போர்ல முன்னிலையில இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப தெரியுது. ஆமா, போர்னால யார் யார் ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு பெரிய லாபம். போர் வேணாங்கிறது தான் பொதுமக்களோட எண்ணம், குறிப்பா நல்லவர்களோட எண்ணம். போர்ல கலந்துக்கிறவங்களோட எண்ணமே அதுவா தான் இருக்கும். ஆமா, இப்ப நீங்க அந்த S-400 பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த S-400 சுதர்சன் சக்ராவை பத்தி கிரிங்கிரனியர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த S-400 வேலை என்ன அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்முடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறப்பையும் நம்ம S-400 பாதுகாப்பா தான் இருக்கு, ஆனா பாகிஸ்தான் பொய் சொல்றாங்க, நம்ம S-400 தகர்த்துட்டதா சொல்லி அப்படிலாம் கிடையவே அப்பெல்லாம் இல்லவே இல்லைன்னு தொடர்ந்து சொல்றாங்கல்ல. அதனால S-400 சுதர்சன் சக்ரா, முதல்ல இந்த பேரை பார்த்தரலாம். சுதர்சன் சக்ரா அப்படிங்கிறது கடவுள் விஷ்ணு பயன்படுத்திய முக்கியமான ஒரு ஆயுதமா, அதே பேர் தான் இதுக்கு வச்சிருக்காங்க, S-400 சுதர்சன் சக்ரான்னு. இது ரஷ்யால இருந்து வாங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட். இதற்காக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் 35,000 கோடி அளவுக்கு ஒப்பந்தங்கள் நடைபெற்று இருக்கு. 3 இடத்துல இதை வச்சிருக்காங்க. சைனா பார்டர், அப்புறம் பாகிஸ்தான் பார்டர்லயே நிறுவப்பட்டிருக்கு. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, ட்ரோனா இருக்கட்டும், மிசைலா இருக்கட்டும், இல்ல எதிரியோட ஃபிளைட்டா இருக்கட்டும், எது வந்தாலுமே அதை கண்டுபிடிச்சு தகர்த்து வான்வெளியிலே எரிஞ்சிடும். இது 600 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரப்பவே எங்க வருதுங்கிறத கணிச்சிடும். 400 கிலோமீட்டர் எல்லைக்கு வரப்ப சுதர்சன் சக்ரா அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த ட்ரோனையோ அந்த மிசைலையோ தகர்த்து எரிஞ்சிடும். இப்ப இதைதான் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த யுத்தத்துல நம்ம அரசாங்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த முதல் நாள் நடந்த தாக்குதல்லையே 15 ட்ரோன்களை இந்த S-400 மூலமா தான் நம்ம பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க.
இது ஆசியாலே இந்தியாட்ட மட்டும் அந்த பாதுகாப்பு அமைப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இன்னும் நிறைய தொகுப்பு வந்திருக்கணும் இந்தியாவுக்கு. ஆனா உக்ரைன் ரஷ்யா போர்னால வராம போயிடுச்சுங்கிறதையும் சொல்றாங்க. எப்படி நம்ம வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காக இந்த S-400 வந்து பயன்படுத்துறோமோ அதே மாதிரி எதிரியுடைய அந்த வான்வெளியை அழிக்கிறதுக்காக ஹார்பி ட்ரோன்ஸுங்கிறத ஒண்ணு நம்ம பயன்படுத்துறோம். இது பாகிஸ்தானுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை முழுசா வந்து சேதப்படுத்திடும். அவங்களுடைய ரேடரை வந்து சேதப்படுத்திடும். அவங்களுடைய ஜாமரை வந்து முழுசா வந்து சேதப்படுத்திடும். இது வந்து பகல்லையும் வந்து இயக்கலாம், இரவுலையும் வந்து இயக்கலாம். மிக துல்லியமான தாக்குதல் வந்து இந்த ஹார்பி ட்ரோன்ஸ் வந்து நடத்தும். இது வந்து வான்லயும் போய் அட்டாக் பண்ணும், நிலத்திலையும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஹார்பி ட்ரோன்ஸ் வந்து தயாரித்து வச்சிருக்காங்க. 9 மணி நேரம் அளவுக்கு தொடர்ந்து பறக்கிற திறமையும் இந்த ஹார்பி ட்ரோன்ஸ்க்கு வந்து இருக்கு. S-400 வந்து ரஷ்யால இருந்து வாங்கப்பட்டது. ஹார்பி ட்ரோன்ஸுங்கிறது இஸ்ரேல் இருந்து வாங்கப்பட்டது. அடுத்த கேள்வி இதே கான்ஃபிளிக்ட் வச்சுதான் வந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இந்த ராணுவ பலங்களை ஒப்பிட்டு சொல்லுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தரவின் அடிப்படையில தான் இந்த பதில் நம்ம வந்து சொல்றோம். வேர்ல்டு பேங்க் யுனெஸ்கோ அதோடைய தரவின்படி இப்ப May 7 தரவை நான் வந்து சொல்றேன். இந்தியாவுடைய கிலோமீட்டர்ல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியாவுடைய நிலப்பரப்பு அந்த சதுர கிலோமீட்டர் பாக்குறப்ப 32,87,263 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய பரப்பளவு. இதே பாகிஸ்தானுடைய பரப்பளவுன்னு பாக்குறப்ப சதுர கிலோமீட்டர் 7,96,095. நிலப்பரப்புல இங்கதான் பெரிய அளவுல இருக்கும். அது மேப்பை பத்தலைனாலையும் வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்து மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து பார்க்கலாம். 1.43 பில்லியன் 143 கோடி மக்கள் தொகை இந்தியாவில இருக்கு. இதே பாகிஸ்தான்ல வந்து பாக்குறப்ப 247.5 மில்லியன் அளவுக்கு தான் பாப்புலேஷன் இருக்கு. பாப்புலேஷன்லயும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கு இந்தியா தான். அவங்க ஒரு 25 கோடி மக்கள் இருக்காங்க பாகிஸ்தான்ல. ஆமா, அது பலமா தான் நம்ம வந்து இருக்கோம் மக்கள் தொகையிலுமே. அடுத்து பாவர்ட்டி ரேட்டு அது இந்தியாவில 12.9%. இதே பாகிஸ்தான்ல 39.4%. கிட்டத்தட்ட 40% மக்கள் அங்க வறுமைக்கு கீழே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி படிப்பறிவுன்னு பாக்குறப்ப இந்தியாவில 80% மக்கள் வந்து படிப்பறிவோட இருக்காங்க. பாகிஸ்தான்ல பாக்குறப்ப வெறும் 62% தான் வந்து இருக்கு. அடுத்து நியூ டெல்லிக்கு இஸ்லாமாபாத்துக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்னு வந்து பாக்குறப்ப 676 கிலோமீட்டர். இதே நியூ டெல்லிக்கும் லாகூருக்கும் வந்து பாக்குறப்ப 412 கிலோமீட்டர். கராச்சி மும்பை இது பிளைட்ல இல்ல இது தரைவழியா அப்படி போனாலுமே ஒரு 882 கிலோமீட்டர். இதே கடல் வழியா வந்தா நாட்டி மைல்னு சொல்லுவாங்க, அது வந்து 477. அடுத்து வருவோம் எவ்வளவு பவர்னு அவங்க கேட்டிருந்தாங்களே, யார்கிட்ட ராணுவ பலம் அதிகம் வந்து கேட்டிருந்தாங்கல்ல. இது குளோபல் ஃபயர் பவர் 2025 தரவின்படி நம்ம வந்து சொல்றோம். 2025 படி நம்ம வந்து உலகத்துல 4வது ராணுவ பலம் கொண்ட நாடா வந்து இருக்கும். பாகிஸ்தான் 12வது இடத்துல வந்து இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியல இந்தியா 5வது இடத்துல வந்து இருக்கு. 2024 ராணுவத்துக்கு இந்திய அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அப்படின்னா $86 பில்லியன் வந்து இந்திய அரசாங்கம் செலவு பண்ணிருக்கு. நம்மளுடைய ஜிடிபில பாக்குறப்ப 2.3%. இதே வந்து பாகிஸ்தான்ல வந்து பார்க்கலாம். பாகிஸ்தான் வந்து 2024 $10.2 பில்லியன் ராணுவத்துக்கு வந்து செலவு பண்ணினாங்க. அவங்களோட ஜிடிபில பாக்குறப்ப 2.7% வந்து செலவு பண்ணினாங்க. இந்த ராணுவ படத்திலேயே பாக்குறப்ப நம்ம 86 பில்லியன், அவங்க 10 பில்லியன். இதுலயே எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியும். கிட்டத்தட்ட 8 மடங்கு நம்ம வந்து ராணுவத்துக்கு செலவழிக்கிறதுல நம்ம முன்னோடியா வந்து இருக்கோம். அடுத்து ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை வந்து பார்க்கலாம். இந்தியாவில ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை இந்த அக்னிவீர் திட்டம், விமானப்படை, அதே மாதிரி கடற்படை எல்லாம் சேர்த்துதான் நான் வந்து இங்க சொல்றேன். 51,37,550. இதே பாகிஸ்தான்ல பாக்குறப்ப 17,40,000 பேர் அங்க வந்து இருக்காங்க. எவ்வளவு ஏர்கிராப்ட் இந்தியாட்ட வந்து இருக்குன்னா 2,229. இதே பாகிஸ்தான்ல பாக்குறப்ப 1,399 வந்து இருக்கு. எவ்வளவு டேங்க்ஸ் இந்தியா கிட்ட இருக்குன்னா 3,151. இதே பாகிஸ்தான்ல பாக்குறப்ப 1,839. இதே இந்த கடற்படையில எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த கப்பல்களோட எண்ணிக்கைன்னு வந்து பாக்குறப்ப இந்தியா கிட்ட 293, பாகிஸ்தான்ல பாக்குறப்ப 121. இது எல்லாமே இந்தியாவோட பாகிஸ்தான் கம்மியா தான் வந்து வச்சிருக்காங்க. சரி, நம்ம எந்தெந்த நாடுகள்ட்ட இருந்து எவ்வளவு % அந்த ஆயுதங்கள் வாங்குறோங்கிறத வந்து பார்க்கலாம். இந்தியா வந்து அதிகபட்சமாக
66% ஆயுதங்கள், இந்த ராணுவ ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் நம்ம. பிரான்ஸ் கிட்ட இருந்து 33%, இஸ்ரேல் இருந்து 18%, மற்ற நாடுகள்ட்ட இருந்து ஒரு 13% நம்ம வந்து வாங்குறோம். இப்ப இஸ்ரேல் இருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்ஸ் தான் நம்ம அதிகமா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே இந்த வான் பாதுகாப்பு ரஷ்யால இருந்து வாங்கப்பட்டதான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் வந்து 81% சைனா கிட்ட இருந்து அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே வாங்குறாங்க. அடுத்து 10% வந்து நெதர்லாந்து, துருக்கி கிட்ட இருந்து ஒரு 6%, மீதி % மற்ற நாடுகள்ட்ட இருந்து பாகிஸ்தான் வந்து வாங்குறாங்க. சரி, இப்ப அடுத்து என்னன்னா, பொதுவா வந்து சோசியல் மீடியால இந்த டாக் நிறையவே போய்கிட்டு இருக்கு, அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு. குறிப்பா இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லி ஆகணும், இந்தியா இந்த இடத்துல நம்ம அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதத்தை நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவத்துறை அமைச்சரோ இல்ல எந்த விதமான உயர் அதிகாரி இது வரைக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. நம்ம கிட்ட அட்டாமிக் பாம்பு இருக்கு, நியூக்ளியர் பாம்பு இருக்கு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து பாத்துருக்கோம். ஒரு 6-7 முறைங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா வந்து பாகிஸ்தான் எப்ப வந்து சண்டைக்கு வந்தாலுமே எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அண்மையில கூட ரஷ்யாவுடைய பாகிஸ்தான் தூதரே சொல்லியிருந்தாரு, எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, தேவைப்பட பயன்படுத்துவாங்க மாதிரி ஒரு மிரட்டல் துணியில வந்து அவங்க வந்து பேசுவாங்க. சரி, இப்ப இந்த தடவை எங்கிருந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் கேம்பெயின் ஆஃப் அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க தரவுல இருந்து தான் வந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ உலக நாடுகள் 2024 இந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு உலக நாடுகள் முழுக்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா $91.4 பில்லியன். 2024 மட்டும் உலக நாடுகள் இந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் தொடர்ந்து செலவு பண்ணிட்டே இருக்காங்கன்னா பயமா தான் இருக்கு. அந்த அவ்வளவு செலவு பண்ணதுல பாதி குண்டுகளை போட்டாலே பூமியே இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ வலிமையான அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்களாம். எதுக்கு? அதான் அந்த இந்த அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ், இந்த இன்டர்நேஷனல் அமைப்பே ஒவ்வொரு நாடுகள் இருக்கும்போது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து மெல்ல குறைக்கணும், அதை முற்றிலுமா ஒழிக்கணுங்கிறத என்னுடைய இது நோக்கமா இருக்கு. அவங்க தான் சொல்றாங்க இந்த தரவு. இந்தியா எவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னா 2024 $2.7 பில்லியன் இந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு போன வருஷம் வந்து செலவு பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. பாகிஸ்தான் வந்து $1 பில்லியன் இந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு செலவு பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்தியாவில எப்ப முதல் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பார்க்கப்பட்டதுன்னா 1974 மே மாசம். ரெண்டாவது வந்து 1998 பொக்ரான், முதலே பொக்ரான் தான், அடுத்து வந்து பொக்ரான் தான். அடுத்து ஒரு 4 முறை வந்து இந்தியா சோதனை பண்ணியிருக்கு, அது எல்லாருக்குமே வந்து தெரியும். பாகிஸ்தான் வந்து முதல் அணுகுண்டு சோதனையை வந்து 1998 தான் வந்து நடத்தியிருக்காங்க. இப்ப இந்த மிசைல் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை தாங்கக்கூடிய அந்த ஏவுகணை இந்தியாட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 180ங்கிறத சொல்றாங்க. இதே பாகிஸ்தான் கிட்ட 120ங்கிறத சொல்றாங்க. இந்த தடவை எங்க இருந்து வருது அப்படின்னா CSIS மிசைல் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த தடவை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாமே ஓவராலா கம்பேர் பண்றப்ப பாகிஸ்தானோட இந்தியா தான் ராணுவ பலத்துல அதிகமா செலவிடுறதுல எல்லாமே பலம் பொருந்திய ஒரு நாடா வந்து இருக்கு. ஆமா, இன்னொன்னு IMFல பாகிஸ்தான் அந்த பெயில் அவுட் வாங்கிட்டு இருக்காங்க, கடன் வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி $1 பில்லியன் IMF கொடுத்துருக்காங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா அந்த $1 பில்லியன் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா இங்க நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம முன்னாடி பேசுறதுதான் சொல்லி IMFல தான் சொன்னாங்க வந்து திருப்பி வந்து பயங்கரவாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த பணம் எல்லாமே, அதனால கொடுக்காதீங்கன்னு சொல்லி வாக் அவுட் பண்ணிட்டுலாம் வெளியே வந்தோம். அதையும் மீறிதான் இப்ப வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாடி பேசின அந்த கேள்விக்கும் இதுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. அதாவது எவ்வளவு ஒரு நாடும் ஆயுதங்களுக்கு செலவு பண்றாங்க, இந்த போர்கள் மூலமாக யாரு பலனடைறாங்க அப்படிங்கிறது இந்த கேள்வி மூலமாகவும் எளிதாக புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரியான போர்கள்ல யாருக்கு வெற்றி அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். இப்ப நம்ம சமீபமா பார்த்துட்டு இருக்கிற போர்ல யாருக்குமே வெற்றி கிடைக்கல. போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சரி, இஸ்ரேல் காசாவும் சரி. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கும் போது என்ன சொன்னாங்க, உக்ரைனை 3 நாள்ல ரஷ்யா முடிச்சிரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த போர் தொடங்கி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறது வேற மாதிரி ஆயிருச்சு, அந்த காலம் மாதிரி கிடையாது. இங்க வந்து ஆட்கள் கொல்லப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவே ரஷ்யா அவ்வளவு பலம் வாய்ந்த நாடு அப்படின்னு சொல்லும் போதும் அவங்களுக்கு நார்த் கொரியால இருந்து படைகள் அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கிற போர் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வெற்றி தோல்வி அப்படிங்கறத வந்து நம்ம கணக்கு போட முடியாது. ஆனா இப்ப எல்லா வார்கள்லயுமே பொதுவா நம்ம பார்க்க முடியாது ஏவுகணைங்கிறது. ஏவுகணை நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க, பக்கத்து நாடுகள் மேல வந்து போட்டு ஆயுதம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது, வேலை பார்க்க முடியாதுன்னு எப்படி நம்ம நாட்டிலேயே வந்து சோதிச்சுக்கிறது அப்படிங்கறதுனால கூட நிறைய போர்கள் நடக்கிறதா. ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் அனுப்புறாங்க, அதே மாதிரி இஸ்ரேல் இருந்து காசாமல் அனுப்புறதையும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். மனோஜ் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, இதன் மூலமாக எந்த கட்சிக்கு பயன் அதிகம், பலன் அதிகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்விதான். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த முறை எடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சு போட்டோமா ஆயிரும்.
இதுல யாரு இந்த கலைச்சு போட்ட இதுல இருந்து சரியான சீட் எடுத்து அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து மேல வருவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதை நம்ம வந்து பின்னாடி போய் பார்க்கணும், வரலாற்றுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத. விபி சிங்கினுடைய ஆட்சியில ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுக்கும்போது அதுக்கு கடுமையாக எதிர்த்த கட்சி பாஜக. அதுவும் இல்லாம காங்கிரஸ் டைரக்டா எதிர்க்கினாலும் அதுக்கு அந்த முடிவுக்கு அவங்க ஒத்து வரல, அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அந்த ஓபிசி இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காகவே விபி சிங்கினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமாக ஓட்டெடுப்பெல்லாம் நடத்தி அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு. அந்த கூட்டணியில பாஜக இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, பாஜக அந்த டயத்துல இந்த ராமர் கோயில் பிரச்சனை அப்படிங்கிறத பெருசா எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மண்டல் வெர்சஸ் கமண்டல், அதாவது மண்டல் ஆணையத்தினுடைய பரிந்துரையை விபி சிங் நிறைவேற்றினாரு. அதுக்கு எதிராக கமண்டல், அதாவது அந்த கோயில் சார்ந்த அந்த அரசியலை பாஜக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன் அப்புறம் எப்படி மாறுச்சுன்னா, இன்னைக்கு பிஜேபி தான் நாங்க தான் ஓபிசியினுடைய முகம் அப்படின்னு தங்களை தாங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. தங்களை தாங்களே வந்து முன்னிலைப்படுத்தி பேசிக்கிற அளவுக்கு பிஜேபி அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த தங்களுடைய கையில எடுத்துட்டு மாத்திக்கிட்டாங்க. மோடியே ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அப்போ இருந்த நிலைப்பாடுல பாஜக இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மோடியா அதுல பிரதமராக இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் பாஜகனுடைய நிலைப்பாடு அப்ப இருந்துச்சு. ஆனாலும் அரசியல் சூழ்நிலை மாறுது, சமூக சூழ்நிலை மாறுது இடஒதுக்கீடுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால பாஜக அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருக்காங்க. ஆனா அந்த இடத்துலதான் காங்கிரஸ் தவற விட்டுட்டாங்க. அவங்க இன்னும் அந்த ஓபிசிக்கான அந்த இடஒதுக்கீடு அதை அமல்படுத்துறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வைங்க, அது வேற விஷயம். அந்த அரசியல் அவங்க கையில் எடுக்க தவறிட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி அதை தான் பண்றாரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத ராகுல் காந்தி தானே பேசுறாரு காங்கிரஸ்ல. அதுக்கு முன்னாடி யாரு பேசுனா? அதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு 2011 எடுக்கிறாங்க, ஆனா அதை காங்கிரஸ் அமல்படுத்தல. ஸோ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் இந்த இடஒதுக்கீடு, ஓபிசியினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மீதான அந்த இடஒதுக்கீடு குறித்த அக்கறை கொண்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ அது மாறணும், அது மாறினா மட்டும்தான் நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி உணர்ந்துதான் அவரு இந்த குரலை எழுப்புறாரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து. அதுவும் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுடைய தலைவராக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் இந்த குரலை வந்து ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த குரலை பேசுறதுக்குமே காங்கிரஸ்குள்ள இடைஞ்சல்கள் இருந்திருக்கு. இன்னும் கட்டமைப்பு ரீதியிலையும் வந்து அது மாறல அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. ஸோ இப்ப திரும்பவும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா எந்தெந்த சாதிகள் எவ்வளவு இருக்காங்க, அதுல எவ்வளவு பேருக்கு அதிகாரத்துல ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வரும். ஏன்னா இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற அந்த சாதி அளவுல மேம்பட்ட, அதுல பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வந்து 10% இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான ஆதாரமான டேட்டா கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து அலசப்படும். அப்படி அலசுனா அது பிஜேபிக்கு பிளஸ் ஆக முடியுமா மைனஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரிய வரும். அது போக இவ்வளவு நாள் இடஒதுக்கீடு மூலமாக பலன் பெற்ற சாதிகளும் இருப்பாங்க, அப்படி இடஒதுக்கீடு கொடுத்துமே முன்னேறாத சில சாதி அமைப்புகளும் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர அரசியல் அப்படிங்கிறது அவங்களை மையப்படுத்தினதாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பல்வேறு தளங்கள்ல ஒரு அரசியல்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அதை யார் சரியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் எந்த கட்சிக்கு லாபம் அப்படிங்கிறது அமையும். இந்த அரசியல்வாதிகள் இது இடஒதுக்கீடுக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுதே தவிர அவங்க அரசியல் லாபத்துக்காக இல்லைங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது எதிர்மாறா வந்து நடக்கக்கூடாதான் நம்ம வந்து வேண்டிக்கணும். கண்டிப்பா அவங்க வந்து ஓகே இவ்வளவு பேர் இருக்காங்களா, அப்ப இப்ப ஏன்னா தமிழ்நாடு சமூக நீதி திமுக பேசுனா கூட இவங்க எலெக்ஷன் சமயத்துல எந்த சாதிகாரம் எங்க நிறைய இருக்கான் அப்படிங்கிற பார்த்துதான் நிக்க வைக்கிறாங்க. கண்டிப்பா அது நிதர்சனமான உண்மை. அது வெளியே வந்து வெளிப்படையா பேசப்படாது, ஆனா உள்ள அந்த கால்குலேஷனோட தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொன்னு, அந்த விபி சிங் அந்த ஓபிசி இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் வடநாடுகள்லயுமே சரி முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து பெரிய அளவுல உருவாகுறாங்க. நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் இவங்கள ஓபிசி தலைவர்கள்லாம் ஆகிறாங்க. வட மாநிலங்கள்ல ஓபிசிகளை சார்ந்த அந்த முதலமைச்சர்கள் வராங்க. ஒரு வகையில இங்க நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் நீதி கட்சி ஆட்சியில இருக்கும் போதுல இருந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுவுமே வந்து இந்த ஓசிக்கு எதிரான ஒரு அரசியல் தான் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் வருது. ஸோ ஒட்டுமொத்தமா ஓபிசி இடஒதுக்கீடு, அதை தாண்டி தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற அரசியல் நம்ம முன்னாடி இருந்தே இங்க இருக்கிறதுனால வடக்குலும் சரி இங்கேயும் சரி இங்க அந்த பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் முன்னாடி வந்து பெரிய அளவுல வர ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இந்த வாரம் கமெண்ட் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நம்புறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.